சமீபத்தில் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் நல்லா இருந்த மனிதருக்கு மிகப்பெரிய அளவில் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிச்சிட்ருக்கும் பொழுதே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் பக்கத்தில். அதற்கப்புறமாக மேல் சிகிச்சைக்காக அவர் மற்றொரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்த சூழலில் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு டைரி கிடச்சிருக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தன்னுடைய அன்றாடம் வாழ்க்கையில் நடந்தது என்ன, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்போ சினிமா துறைக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாரு, எந்த மாதிரியெல்லாம் உடல்நல பிரச்சனைகளை சந்தித்தார், எப்படி அவங்களுடைய குடும்பம் அவருக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருந்தது, அதுலேருந்து எப்படி மீட்டெடுத்து வந்தாங்க அப்படின்னு பல விஷயங்கள் அதில் எழுதியிருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இப்போ ரொம்பவே குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கி போயிருக்காங்களாம். என்னடா இது இப்படிலாம் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பத்தின் மீது ஒரு பிணைப்பு இருக்கக்கூடிய நல்ல நபர். அதனால் அந்த டைரியை பார்த்ததுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வனிதா விஜயகுமார் அவர்கள் ரோபோ சங்கர் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 10 நாளைக்கு முன்னாடி ரோபோ அவர்களை பார்த்தேன், ரொம்ப நல்ல மனிதர், ஏன் உங்களுடைய உடல்நிலை இப்படி இருக்குன்னு கேட்டேன், மறுபடியும் என்னுடைய உடலில் மஞ்சள் காமாலை வர மாதிரி தென்படுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும், ரொம்பவே எனக்கு அவங்களுடைய மனைவி மீது தான் மரியாதை அதிகமாச்சு. அப்படி ஒரு மஞ்சள் காமாலையிலிருந்து பாதுகாத்து கொண்டு வரது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஆனால் அதை ரோபோ சங்கர் அவர்களுக்காக அவங்களுடைய மனைவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வனிதா விஜயகுமார் ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோடு அவருடைய இறுதி சடங்கில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, பிரபலங்கள், அதற்கப்புறமாக ரசிகர்கள் அப்படின்னு நிறைய பேர். ஆனால் யாருக்குமே நம்ப முடியாத ஒரு விஷயம், அவர் காலமானது தான். இவ்வளவு நாளில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுமே சரியாயிடும், நல்லா மீண்டு வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் இந்த முறை ரொம்பவே பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்குது. உண்மையிலேயே வேதனை தான் கொடுக்குது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்.